வணக்க மக்களே, வெல்கம் டு தி வெண்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது ஃபாஃபா நடிப்புல வெளிவந்திருக்கிற ஓடும் குதிரா சாடும் குதிரா அப்படின்ற மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு காமெடி கலந்த ஒரு ரொமான்ஸ் டிராமா, அதுவும் ஃபீல் குட்டா பிரசன்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணிருக்காங்க. இந்த படத்தோட கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து ஃபாஃபாக்கும் கல்யாணி பிரியதர்ஷனுக்கும் வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டு கரெக்டா கல்யாணி வந்து ஃபாஃபாவை சந்திக்கணும் அப்படின்றாங்க. சந்திச்சு அவங்களோட கனவை பத்தி சொல்றாங்க. அவங்க கனவுல வந்து கல்யாணி வந்து இவரை விஷுவலைஸ் பண்ணி பாக்குறாங்க. எப்படின்னா, இவர் ஷர்வானி போட்டுட்டு நல்ல புசு புசுன்னு இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை குதிரையில வந்து வராரு அப்படின்ற மாதிரி. சோ இவரும் வந்து அந்த கனவை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளை குதிரையை வாடகைக்கு எடுத்து வராரு. அந்த குதிரை இவரை குப்பரக்கா அப்படியே கவுத்து விடுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இவரும் கோமாக்கு போயிடுறாரு. கோமாலேயே பல நாட்கள் இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல கல்யாணி பிரியதர்ஷன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து மூவ் ஆன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அண்ட் அதுல இருந்து வெளியவும் வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் இவர் கோமால இருந்து வெளியே வராரு. இவர் கோமால இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவர் லைஃப்ல என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, யார் யார் இவர் லைஃப்குள்ள வரா, டுவர்ட்ஸ் தி எண்ட் இவர் யாரோட சேர்றாரு அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்துல ஃபாஃபாவை ஹீரோ அப்படின்னு சொல்றதை விட லால ஹீரோ அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஃபாஃபாவோட போர்ஷனோட லாலோட போர்ஷன் ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இறந்து போன தன்னோட மனைவியை நினைச்சு வருத்தப்படக்கூடிய காட்சிகளா இருக்கட்டும், அண்ட் தன்னோட பசங்களை செட்டில் டவுன் பண்ணிட்டு உடனே தற்கொலை பண்ணிட்டு தன்னோட மனைவியோட வந்து ஜாயின் ஆகணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறதா இருக்கட்டும், தன்னோட மகனோட லைஃப்ல ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள் அண்ட் கிளைமேக்ஸ்ல அவருக்கான அந்த முடிவு அப்படின்றது எல்லாமே ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்துச்சு. பட் இந்த படத்தோட மெயின் பிளாட், அதாவது ஃபாஃபாவோட ஸ்டோரி இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ், அதாவது அந்த குதிரை குப்புறக்கா கவுத்து விடுற வரைக்குமே இந்த கதை ஓரளவுக்கு ஓகேவா போச்சு. அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து ஃபாஃபாவும் கல்யாணி பிரியதர்ஷனும் எப்படி லவ் பண்ணாங்கிற அந்த போர்ஷனை காட்டினாங்க. அது ரொம்ப ரொம்ப போரிங்கா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். எப்பண்டா அந்த போர்ஷன் முடியும், பிரசன்ட்டை எப்ப காட்ட போறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தா, பிரசன்ட்டை காட்டும் போது அதுக்கு அந்த பாஸ்டே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா பிரசன்ட் அதோட போரிங்கா போச்சு. அதுலயும் அந்த ரேவதியோட கேரக்டர் இருக்குல்ல, அவங்க உள்ள வரும்போது இந்த கதையில அவங்களுக்கு என்ன பாட்டு இருக்க போகுது, இவங்க லைஃப்ல என்ன சம்பவங்கள் நடக்க போகுதுன்ற மாதிரியான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. பட் அது கன்வே ஆனதுக்கு அப்புறம் மட்டும் அவங்க லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள் அதோட ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஃபாஃபா ஆக்சுவலா கோமால இருக்கும்போது ஒரே கனவு அவருக்கு வந்து ஒரு லூப் மாதிரி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது நமக்கு அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. எங்கேயுமே நகராம ஒரே மாதிரியான காட்சி அமைப்புகளே திருப்பி திருப்பி காட்டுறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. இந்த படத்தோட ஹியூமர், அதோட டைமிங் அப்படின்றது சுத்தமா சிங்க்லே இல்லை அப்படின்னே சொல்லலாம். பெருசா எனக்கு ஒர்க் அவுட்டே ஆகல. நான் ஃபாஃபாவோட கடைசியா வந்த ஒரு ஃபீல் குட் மூவி இருக்குல்ல, பச்சுவும் அற்புத விளக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கதையா இருக்கும்னு எதிர்பார்த்து போனேன். பட் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஸ்கிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.5 out of 5. அடல் கண்டென்ட்லாம் இல்ல, பாக்குறதும் பார்க்காதும் உங்க விருப்பம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.